மயில் ஃபெசன்ட் குடும்பத்தைச் சேர்ந்த 3 வகையான ஒளிரும் பறவைகளில் ஒன்று ஃபாசியானிடே வரிசை கலிஃபான்ஸ். கண்டிப்பாக ஆண் ஒரு மயில் மற்றும் பெண் ஒரு பீஹன், இரண்டும் மயில்கள். மயில்களில் மிகவும் அடையாளம் காணக்கூடிய 2 இனங்கள் நீலம் அல்லது இந்திய மயில் பாவோ கிறிஸ்டெடஸ் இந்தியா மற்றும் இலங்கை மற்றும் பச்சை மியான்மர் பர்மா முதல் ஜாவா வரை காணப்படுகிறது. திகாங்கோ ஜனநாயக குடியரசின் காடுகளின் உட்பகுதியில் வசிக்கும் காங்கோ மயில் 1936 கண்டுபிடிக்கப்பட்டது. 1913 ஒரு இறகு கண்டுபிடிக்கப்பட்டது. நீலம் மற்றும் பச்சை மயில்களில் ஆணின் 90 முதல் 130 வரை சென்டிமீட்டர், 35 முதல் 50 வரை இன்ச் உடல் மற்றும் 150 சென்டிமீட்டர் 60 இன்ச் வால் இறகுகள் கொண்ட ரயிலில் ஒரு சிறந்த உலோக பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த ரயில் முக்கியமாக பறவையின் மேல்வால் உறைகளால் உருவாகிறது. அவை மிகப்பெரிய நீளமானவை. ஒவ்வொன்றும் இறகு ஒரு முனையுடன் உள்ளது. நீலம் மற்றும் வெண்கலத்தால் வளையப்பட்ட மாறுபட்ட கண்கள். இல்கோட்ஷிப் காட்சிகள். சேவல் தனது வாலை உயர்த்துகிறது. அது ரயிலுக்கு அடியில் உள்ளது. இதனால் ரயிலை உயர்த்தி முன்னோக்கி கொண்டு வருகிறது. இந்த காட்சியின் உச்சக்கட்டத்தில் வால் இறகுகள் அதிர்வுறும். ரயிலின் இறகுகள் மினுமினுப்பான தோற்றத்தை அளித்து சலசலக்கும் ஒலியை உருவாக்குகின்றன. நீல மயிலின் உடல் இறகுகள் பெரும்பாலும் உலோக நீலபச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை மயில் நீல நிறத்தை போன்ற ஒரு ரயிலுடன் பச்சை மற்றும் வெண்கல உடல் இறகுகளை கொண்டுள்ளது. 2 இனங்களின் கோழிகளும் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்தில் உள்ளன. மேலும் அவை ஆண்களைப் போலவே பெரியவை. ஆனால் ரயில் மற்றும் தலை அலங்காரம் இல்லை. காடுகளில் 2 இனங்களும் திறந்த தாழ்நில காடுகளில் வாழ்கின்றன. பகலில் கூட்டமாக மற்றும் இரவில் அதிக மரங்களில் தங்குகின்றன. இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவை 2 முதல் 5 கோழிகளைக் கொண்ட ஒரு அரண்மனையை உருவாக்குகிறது. அவை ஒவ்வொன்றும் தரையில் ஒரு தாழ்வான இடத்தில் 4 முதல் 8 வெள்ளை முட்டைகளை இடுகின்றன. சுமார் 28 நாட்கள் கழித்து குஞ்சு பொரிக்கும் வரை முட்டைகள் பீஹன் மூலம் அடைகாக்கும். குஞ்சுகள் தங்கள் முட்டையிலிருந்து வெளிவரும்போது அவற்றின் இறகுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் மற்றும் குஞ்சு பொரித்த 1 வாரத்திற்கு பிறகு பறக்கும் திறன் கொண்டவை. பெரும்பாலான நீல மற்றும் பச்சை மயில்கள் 3 வயதில் பாலியல் முதிர்ச்சியடைகின்றன. இருப்பினும் சில ஆண் நீல மயில்கள் 2 வயதிலேயே இனப்பெருக்கம் செய்வதாக அறியப்படுகிறது. ஒரு அலங்கார பறவையாக மயில் உலகின் பல உயிரியல் பூங்காக்களில் பிரதானமாக வசிப்பவர் மற்றும் பழைய உலகம் முழுவதும் நீண்ட காலமாக பிரபலமானது. சிறைப்பிடிக்கப்பட்ட பச்சை மயில்கள் மற்ற கோழிகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். இருப்பினும் அவற்றின் ஆக்ரோஷமான தன்மை காரணமாக நீல மயில்கள் வெப்பமான ஈரப்பதமான காலநிலைக்கு சொந்தமாக இருந்தாலும் வடக்கு குளிர்காலத்தில் வாழக்கூடியவை. இருப்பினும் பச்சை மயில்கள் அதிக குளிரை தாங்காது. காங்கோ மயில் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரே பெரிய ஃபாசியானிட் ஆகும். சேவல் முக்கியமாக நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் குறுகிய வட்டமான வால் கொண்டது. கோழி சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் பழுப்பு நிற மேல் முடிச்சுடன் இருக்கும். இந்த இனம் பாவோ இனத்தை விட சிறியது. வயது முதிர்ந்த வயதில் தோராயமாக 64 முதல் 70 சென்டிமீட்டர் 25 முதல் 28 அங்குலம் நீளத்துக்கு வளரும். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN சிவப்பு பட்டியல் நீல மயில் மிகவும் கவலைக்குரிய இனமாக வகைப்படுத்துகிறது. இருப்பினும் பச்சை மயில் IUCN ஆல் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அழிந்து வரும் இனங்கள். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பச்சை மயிலின் மக்கள் தொகை கணிசமாக குறைந்துள்ளது. ஏனெனில் அதிகப்படியான வேட்டையாடுதல் மற்றும் அதன் இயற்கையான வாழ்விடத்தின் பெரும் பகுதிகள் அழிந்தன. இந்த இனம் இப்போது 10,000 முதல் 20,000 வயது வரை உள்ளதாக கருதப்படுகிறது. IUCN காங்கோ மயில்களை பாதிக்கப்படக்கூடிய இனமாக வகைப்படுத்தியுள்ளது. வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக அதன் மக்கள் தொகை 10,000க்கும் குறைவான பெரியவர்களுக்கு குறைந்துள்ளது.